ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஆலியா டேமில் இருக்கிற ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ், அதாவது மங்கி ஃபால்ஸை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவியருவி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த செம்ம பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா நம்ம ஆலியா டேமை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஆலியா டேம் பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பாலத்தோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆலியா டேமோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே லெஃப்ட் சைட் பாருங்களேன், இதுதான் ஒரு செம்ம அழகான ஆலியா டேம். ஆலியா டேமில் இருந்து மங்கி ஃபால்ஸ் எக்ஸாக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆலியா டேமோட என்ட்ரன்ஸை பார்க்க முடியும். நீங்கள் மங்கி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலியா டேமை போய் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நாங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆலியா டேமை கம்ப்ளீட்டாக விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம செம்ம பியூட்டிஃபுல்லான ஆலியா டேமை தாண்டி ஸ்ட்ரைட்டாக நம்ம மங்கி ஃபால்ஸுக்கு தான் ரீச் பண்ண போகிறோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பக்கங்களுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைகள் தான் இருக்குது. செடி கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்குது. நம்ம இப்போ ஆலியா செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. டிக்கெட் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்குக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு அடல்ட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம மங்கி ஃபால்ஸுக்கு தான் ரீச் பண்ண போகிறோம். மங்கி ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்டில் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. மங்கி போஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும். அங்கே தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் டிக்கெட்டு. பிளேசஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஆலியா ராணியோட தண்ணியை பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேருந்து வெறும் 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ பக்கம் வந்துட்டோம். ஸோ கைஸ், நம்ம மங்கி ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே உள்ளதாக போக போகிறோம். இடத்தோட பேரை பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ். ஸோ இங்கே நம்மளால் ஏகப்பட்ட குட்டி குட்டி அழகான குரங்குகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், இப்போ நம்ம செம்ம பியூட்டிஃபுல்லான மங்கி ஃபால்ஸை பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ரீச் பண்ணிட்டோம். தமிழில் பார்த்திங்கன்னா கவியருவி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா செம்மையாக ரினியூ பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், மங்கி ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரங்குகளை பார்க்க முடியும். பட் ஒரே ஒரு குரங்கு தான் இப்போ வரைக்குமே நம்ம கண்ணில் மாட்டியிருக்கு. மேபி நீங்கள் போகும்போது நிறைய குரங்குகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸையும் தாண்டி கீழே பார்த்திங்கன்னா தண்ணி அழகாக கெட்டி கிடக்குது. உங்கள் வீட்டில் குட்டி பசங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. இங்கெல்லாம் குளிச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே செம்ம ஜாலியாக இருக்கும். மேலே இருந்து வர வாட்டர் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா பெரியவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களை பார்த்திங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்டல் கிளியரில் மிரர் மாதிரி சூப்பராக க்ளீனாக வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கைஸ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை தான் விசிட் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஒரு ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போய் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம், பிரச்சனையே இருக்காது. சரி, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே பெரியவங்க குளிச்சுட்டு இருக்காங்களா அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. கீழேருந்து பார்க்கும்போது ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்துச்சு, பக்கத்துலேருந்து பார்க்கும்போது செம்ம ஸ்பீடாக தண்ணி பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமுக்கு மேலே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. கீழேருந்து நம்ம ஷூட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடங்களை பாருங்கள், மேலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ஃப்ளோ பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வீக்கெண்டில் ஏதாவது சூப்பரான பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஆலியா டேமில் லொக்கேட் ஆகியிருக்கிற இந்த மங்கி ஃபால்ஸை பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வந்தால் குளிச்சு என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம வைப்போட டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஆலியார் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸையுமே பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிளேஸ் பிடிச்ச மாதிரி அமையும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ லவ்வர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ சொல்லிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ.